Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குஜராத்தில் தான் இருக்கோம். நேற்றுக்கு ஹசிரா டு கோகா ரைடு போயிட்டு இன்றைக்கி வந்து நிஷ்கலங்கா டெம்பிள் தான் பார்க்க வந்தோம். நேற்றுக்கு ஈவினிங்கே வந்துட்டோம். நேற்றுக்கு வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருந்தனால நம்ம நேற்றுக்கு அங்கே போகலை. அங்கே நேற்றுக்கு ஒரு ஃபெஸ்டிவல்னால, நேற்றுக்கு லாஸ்ட் டேனால பயங்கரமான கூட்டம். 2 கிலோமீட்டருக்கு நடந்து தான் போகணும் அப்படின்னாங்க. அதனால் நேற்றுக்கு எங்கேயுமே போகலை. அப்படியே வந்து நேராக இப்போ பம்பளே போய் ஸ்டே பண்ணிட்டோம். அப்படியே வந்து அங்கே தண்ணி இல்லாதனால இங்கே பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம். நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள்னு இருக்குது. கடல் உள்வாங்கும். அப்போ தான் வந்து நம்ம கோயிலே பார்க்க முடியும். அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா வாஷ்ரூமும் இருக்குது. அங்கேயே போய் நம்ம வந்து குளிச்சுக்கலாம், ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அங்கே தான் நம்ம குளித்தோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா சொன்னாங்க. அங்கே இப்போ குளிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கோயில் தான் பார்க்க போகிறோம். நேராக வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் தண்ணியில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ் ஃபைனலாக நம்ம அந்த இடத்துல ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இங்கே நம்ம வண்டியை வந்து, இது ஒரு கடல் மாதிரி தான் இருக்கும். கடலுக்குள்ளே தான் கோயில் இருக்குது. கோயில் வந்து தண்ணி உள்வாங்கும் போது தான் வந்து நம்ம கோயிலை போய் பார்க்க முடியும். உள்வாங்கிச்சுன்னா பார்க்க முடியாது. தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுனா பார்க்க முடியாது. ஒரு ஈவினிங் மேலையெல்லாம் தண்ணி ஃபுல்லாக வந்துடும். அப்போ வந்து அந்த டைமில் நம்ம பார்க்க முடியாது. தானாகவே வந்து அந்த கோயிலே முங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம். மதியம் ஆகுது, 12 மணி 12:30 1 மணிக்கிட்ட ஆகுது. இப்போ போய் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்க்கிங் கடல்கிட்டே தான் விட்டுக்கலாம் வண்டியை. அதே மாதிரி குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குது. ஏதாவது ஒன்றா சாப்பிட்டுக்கலாம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டோம். போகிற வழி கொஞ்சம் சகதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு ஃபெஸ்டிவல்னால, லாஸ்ட் டேனால இவ்வளோ ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபுல்லாக குப்பையாக்கி போட்டாங்க. நேற்றுக்கெலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா போகவே முடியாது சுத்தமாக, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி வண்டி பக்கத்தில் வரும். நேற்றுக்கெலாம் வந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் தான் வண்டி வரும். அதனால் அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் வந்து அப்படியே கோயில் போய் பார்க்க போகிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேருந்து அப்படியே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 500 to 1 கிலோமீட்டர் கிட்ட நம்ம கடல்கிட்ட போனால் தான் சாமியை பார்க்க முடியும். அப்படியே போயிட்டுருக்கோம். எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு பரவாயில்லாமல் கூட்டமாக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சாமியை. இங்கே ஒரு ஃப்ரெண்ட் தான் இருக்கார். ஒரு ஈவினிங் மேலே வந்து கடல் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கோயிலே கூட்டிகிட்டு போயிடும். அதனால் கோயில் இப்போ அலை பின்னாடி உருவாக்கி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம போய் பார்க்க முடியும். இப்போ உருவாக்கி இருக்குது. இல்லைன்னா இங்கே வரைக்கும் தண்ணி வந்துடும். கோயில் டாப் மட்டும் தான் லைட்டாக தெரியும். இப்போ வந்து ஃபுல்லாக தெரியுது. வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே கொஞ்சம் தொழியாக தான் இருக்குது. அதனால் காலை பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணியாகவும் இருக்கும். கொஞ்சம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், பேண்டெல்லாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகிற மாதிரி இருக்கும். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இப்போ நல்ல கடல் உள்வாங்கி இருக்குது. இந்த ஒரு டைமில் வந்து போய் சாமி பார்க்கலாம். எல்லோரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா கடல் தண்ணி மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே தண்ணி வருது. அப்படியே சுற்றி இருந்துச்சு. அப்படியே வந்துருக்கு. நேற்றுக்கெலாம் இந்த இடமே ஃபுல்லாக கூட்டமாக இருந்திருக்கும். நல்ல வேலை நமக்கு நேற்றுக்கு வரல. நேற்றுக்கு சண்டே, இன்னைக்கு சண்டே, நேற்றுக்கு சாட்டர்டே. இன்னைக்கு நார்மலாக உள்ள கூட்டம் தான் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 கிலோமீட்ரு இந்த கடல்லே, அப்படியே கடல் தான் இது. ஆக்சுவலாக இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. கடல்லே ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு கோயிலை பார்க்க முடியும். இந்த பாண்டவர்கள் வந்து கெட்டினதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். யாருன்னா இந்த கோயில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிஷ்கலங்கா மகாதேவ் எக்ஸாக்ட் லொகேஷனே ரீச் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் கொடியெல்லாம் பறக்க விட்டுருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து உள்வாங்கி தான் இருக்கு. அதனால நம்ம போய் விசிட் பண்ணலாம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கடலே ஒரு மாதிரி கலங்கி அந்த மாதிரி இருக்கு. 5 சிம்பிளுக்கு வைக்க போய் ஸ்பாட் பண்ணலாம். அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்துக்கிட்டோம். தண்ணி வந்து வருது. நம்ம வந்து கடல்ல தான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் நமக்கு தண்ணி எதுவுமே பார்க்கல. இப்போ வந்து அப்படியே அந்த கடல் அலைகள் வந்து கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நமக்கு அங்கெல்லாம் எதுவுமே தண்ணி பார்க்கல. இப்போ வந்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போல. அப்புறம் ஈவினிங் ஆனால் ஃபுல்லாகவே அந்த ஒரு இந்த ஃப்ளாக் மட்டும் தான் தெரியும். இது எல்லாமே மூடிடும்.
ஈவினிங்காக வந்து ரொம்ப லேட்டாக வந்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு கொடியை மட்டும் தான் பார்க்க முடியும், உள்ளேலாம் வர முடியாது. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வரோம், அப்போ வந்து இவ்வளோ தூரம் வர முடியாது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கோயில் என்ன இருக்கு, கோயிலுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நம்ம கடல்ல தான் நடந்து வர மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இந்த தண்ணி தான் அப்படி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு அளவுக்கு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கோயில் வந்துட்டோம். இங்கே வந்தீங்கன்னா கடல் தான். கடல் ஒரு மாதிரி நல்ல அலை அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்தீங்கன்னா சிவலிங்கம் ஸ்பாட் பண்ணலாம். இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு 1, சிவலிங்கம் இருக்கு 2, இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு 3, அங்கே ஒன்று இருக்கு 4, அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு. மொத்தம் 5 சிவலிங்கம் இருக்கு. இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். பாருங்க. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். சிவலிங்கம் தான். இங்கே ஒன்று இருக்கு, 1, 3, 4, 5. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து டைம் 1:40 தான் ஆகுது. இப்போவே வந்து எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே அலை ஒரு மாதிரி பயங்கரமாக அடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. தண்ணி வேற கூடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால அப்படி கிளம்ப போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், தண்ணி கூடுது. வரும்போது இவ்வளோ தண்ணி இல்லை, டக்குன்னு கூட ஆரம்பிக்குது. எல்லாருமே கடற்கடன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் அந்த நிஷ்கலம் மகாதேவ் டெம்பிள். ஃபைனலாக பார்த்துட்டோம். நம்ம இப்போ வர்றோம். கடல் தண்ணி வந்து பயங்கரமா இதாகிட்டு இருக்கு, கூடிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒரு பூசாரிலாம் இருந்தாரு, எல்லாம் எல்லாரையும் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இப்போ எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா சேஃபாக வந்து எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிருங்க. இல்லைன்னா தண்ணி வந்துடும் சீக்கிரமா, அது ஒரு டேஞ்சர் ஆயிரும். ஸோ வாங்க நம்ம அப்படி போயிட்டு டக்குன்னு நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட அங்கே இருக்குல்ல, அதுக்குள்ளேயே தண்ணி கூடுது. இப்போ வந்து முட்டு அளவுக்கு வந்துருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பேண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கால்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அவ்வளோதான், கரண்ட் அளவுக்கு தான் நடந்துருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முட்டை அளவுக்கு வந்துட்டு கைஸ். கீழே பர்செல்லாம் இருக்கு. பர்ஸ் கண்டிப்பா ஈரமாக இருக்கும். இப்படி பாருங்க. எப்பா எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்க. அபிஷேக் கடைசி நாங்கள் தான் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே முட்டை அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்துட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா எப்போ தண்ணி கூட எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அவர் சொன்னார், பூசாரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தண்ணி கூட ஆரம்பிச்சிட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து கூடுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து டக்குன்னு கூட்டிகிட்டு கோயில் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழுக போகுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஆனால் வேற லெவல். யூடியூப் கிச்சு டைரிஸ். ஸோ வந்து வர வழி கொஞ்சம் கிச்சு அவங்க கேட்டாங்க, அதை நான் சொல்ல போனேன். ஸோ நல்லா ஸ்லிப் ஆகுது. தண்ணி சீக்கிரமாக கூடிடுச்சு. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. முட்டை அளவுக்கு வந்துருச்சு தண்ணி. கிட்டத்தட்ட வந்தாச்சு, வரப்போகுது. இங்கே பாருங்க, முட்டை அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. எவ்வளோ தூரம் கோயில் ஆனால் இன்னும் மூடலை. ஆனால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சர்றன்னு மூடிடும். இங்கே பாருங்க, எல்லாரும் அங்கே யாருமே இல்லை, அரண்டு புரண்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தானா வாய்ப்பே இல்லை. மதியம் 12க்குள்ளே வந்துருங்க. 12லேருந்து ஒரு மாதிரி அலை அடிக்க ஆரம்பிச்சிது. நம்ம லேட்டாக தான் வந்தோம். நம்ம 1 மணிக்கிட்ட தான் வந்தோமே. ஆனால் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் கரெக்டாக லைட்டாக சாமியை பார்த்தேன், அவ்வளோதான். இப்போ உள்ளே வரதான் தண்ணி கம்மியாக இருக்குது. வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்படியெல்லாம் கூட இடம் இருக்குமா அப்படின்னு பார்க்க வச்சுட்டு சடனாக ஒரு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் சாமியை பார்த்துருப்பேன், கும்பிட்டுருப்பேன். ஒரு 5 சிவலிங்கம் இருந்துச்சு, பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். டக்குன்னு அலை வர ஆரம்பிச்சிட்டு ஸோ அப்படியே நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, முட்டை அளவுக்கு இவ்வளோ ஆண்டுக்கு நனைஞ்சிருக்கு பேண்ட்டு. இவ்வளோ ஆண்டுக்கு நனைஞ்சிருக்கு. எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் வரணும். ஸோ ஃபைனலாக வந்துட்டோம். வாங்க அப்படி பார்க்கலாம். டைம் 1:45 ஆகுது. கிட்டத்தட்ட தண்ணி நிறைய வந்துருச்சு. ஆனால் நம்ம தள்ளி வந்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கோயில் முழுக ஆரம்பிக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ சேஃப் ஜோன் வந்துக்கிட்டோம். ஸோ வரவங்க எவ்வளோ ஏழியாக வர முடியுமோ அவ்வளோ ஏழியாக வந்துடுங்க. இல்லைன்னா தண்ணி ஃபுல்லாக மூடி நம்மளால் போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து
டைம் 1:45 தான் ஆகுது, யாருமே அங்கே இல்லை. எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் அவ்வளோ சீக்கிரம் போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். இங்கே வந்து எல்லோரும் இந்த சிவலிங்கத்துக்கு பால்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வேறு லெவல் கைஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. வந்தீங்கன்னா பாருங்கள். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், அவ்வளோதான். அதில் வந்து ஒரு 5 minutes தான் கிடச்சிது. அதில் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். வேறு மாதிரி கடலில் கூட எல்லோரும் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேஃபாக குளிங்க, எப்போ வேணாலும் தண்ணி வரலாம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். வந்தீங்கன்னா குட்டி பிள்ளையெல்லாம் ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சேஃபாக விளையாடுங்க. நம்ம சாமியை பார்த்துட்டோம். நம்ம பெட்ரோல் பம்பில் தான் லக்கேஜ் வச்சுருக்கோம். இனி அங்கே தான் போகிறோம். இனி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயில் ஃபுல்லாக மூடிடும். எல்லோரும் எவ்வளோ கூட்டம் வராங்க தெரியுமா? செம கூட்டம் வராங்க. சட்டுன்னு எவ்வளோ ஏர்லியராக வந்து பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து சாமியை பார்த்துட்டு போயிருக்கு. ஏன்னா எப்போனாலும் தண்ணி கூட ஆரம்பிச்சிடும். தண்ணி கூட்டிட்டா நமக்கு ரிஸ்க்கு தான். ஸோ ஃபைனலாக நம்ம சாமியை பார்த்து முடிச்சிட்டோம். செம க்ரௌடாக இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஏன் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து இங்கெல்லாம் இல்லை, சுத்தமாக அங்கேயுமே இல்லை. இப்போ வந்து கோயிலில் வந்து லைட்டாக அந்த ஒரு லேயர் சிவலிங்கம் இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து பார்த்தா தெரியுது, கொஞ்சமாக கூட ஆரம்பிக்குது. கொஞ்சமாக அந்த அடிச்சு அலையெல்லாம் அடிச்சு அந்த சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 1 hour 2 hourல கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 1:45 தண்ணி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மணி ஆகுது. ஓரளவுக்கு வந்துருச்சு, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் தண்ணி மூடிடும். என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் தண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம பார்த்துட்டோம், சாமியை பார்த்துக்கிட்டோம். 5 சிவலிங்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கொடியெல்லாம் பறக்க விட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம பெட்ரோல் பம்பில் லக்கேஜ் இருக்கு, அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. இனி பெட்ரோல் பம்பில் தான் இருக்கோம். இனி அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம இங்கே தான் நம்ம லக்கேஜ்லாம் வச்சுருந்தோம். வாங்க அப்படியே பேக் பண்ணிவிட்டு அப்படி போகும்போது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அப்படியே இங்கே எங்கேருந்து நிஷ்கலங்கிலேருந்து கிளம்பி ஒரு 50-70 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். அலங்குன்னு ஒரு இடம் இருக்குது வர வழியில். அப்படியே அங்கே வந்து இந்த போட்டெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். பெரிய போட்டு அப்படி கரை உறங்கியிருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டு இங்கே ஒரு அண்ணா கடையில் வந்து ஃபோனில் டெம்பர் உடஞ்சிட்டு அதை மாற்ற வந்தேன். அப்படியே இந்த ஒரு மாற்றிட்டு இந்த ஒரு கவரையும் மழை பெய்யும், இந்த ஒரு கவரையும் ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தந்தாங்க இந்த ஒரு அண்ணா. ஸோ பார்த்தீங்களா, சும்மா டெம்பர் தான் மாற்ற வந்தேன். சும்மா தண்ணி அரைஞ்சா போனால் அதை பார்த்துட்டு இந்த ஒரு கவர் நமக்கு தந்தாங்க. அப்படி பாய்ஸ்லாம் பார்த்தோம். பாய்ஸ்லாம் வந்து வாங்க டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வர வழியில் இந்த இது கிழிஞ்சு போச்சு, மழை ஃபுல்லாக அதனால் கிழிஞ்சு போச்சு. ஸோ இவங்க பார்த்தோம். இவங்க பார்த்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து வரையும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி வந்துட்டு வா டீ குடிக்க போகலாம் அப்படின்னாங்க. ஸோ அவனு கூட அப்படி போயிட்டு பார்ப்போம். இங்கே பாய்ஸை பார்த்தோம். பாய்ஸ் வந்து ஏதோ பான் பான் விமல் தான் வாங்கிட்டு வரானோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா டால் சூரின்னு போட்டிருக்கு. இது ஏன்ட்டே 2 அண்ணன் தந்துட்டு சாப்பிடு அப்படிங்கான. இது ஏதோ டால் வகை, பருப்பு வகையில் ஒன்று. அதுதான் வந்துட்டு ஒருத்தனும் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தானோ. இது ஒன்றும் விமல் ஒன்றும் இல்லை, பான் மசாலா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானோ. ஏதோ பருப்பில் ஏதோ ஒன்று போட்டிருந்து இவன் கூட அப்படி பேசிகிட்டு இருக்கோம். வாங்க அப்படி பார்க்கலாம். கைஸ், நம்ம அந்த ஈவினிங் பார்த்தோம்ல, அந்த பசங்கள்கிட்ட இங்கே ஒன்றும் கடை இல்லை அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டேன். அவன் வந்து எடுத்துகிட்டே வந்துட்டான். சும்மா தான் கேட்டேன். அது மாதிரி அவன் வந்து நான் நைட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனே நம்ம பக்கத்தில் ஒரு டீ கடையில் இருந்தோம். இங்கே நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல டென்ட் போட்டுருக்கோம். அவனே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ கடை ஒன்றும் இல்லை. ஸோ பாசத்தை பார்த்தீங்களா, சும்மா தான் வா டீ குடிப்போம் அப்படின்னா அப்புறம் நைட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தராங்க. வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. வடக்கு நண்பர்கள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி, ஏதோ பாவு, ஏதோ ஒரு சப்ஜி மாதிரி இருக்குது 2 இடம். ஸோ வாங்க அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். நைட் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம எங்கே தங்கிட்டு இருக்கோம்னா ஒரு ஒயின் ஷாப். அது குட்டி ஒரு ஒயின் ஷாப்பு. அங்கே வந்து எல்லோரும் வாங்கிட்டு போங்க. இங்கே ஒரு இடம் சும்மா ஃப்ரீயாக கிடக்கும். இந்த ஒரு ஹால் மாதிரி இந்த ஒரு இடத்துல தான் நம்ம டென்ட்டை போட்டிருக்கோம். அங்கே தான் தங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துட்டோம். நேற்றுக்கு நைட்டு வந்து ரீச் ஆனோம். அது அப்படியே சாப்பிட்டு படுத்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கோம்.
சாப்பாடு ஒன்றுமே பெருசாக கிடைக்கல. ஆனால் அந்த பசங்க வந்து இன்னொரு பையன் வந்து கடை போட்டிருக்கான், அவன் மஞ்சூரியன் பண்ணி தந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து வீட்டில் போய் சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தான். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்துட்டோம். இந்த ஒரு ஒயின் ஷாப் மாதிரி இருக்குது, இந்த ஒரு இடத்துல ஃபுல்லாக ஸ்டே பண்ணி தங்கிட்டோம். இன்றைக்கி வந்து எங்கேயுமே போகல, இங்கேயே அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே அப்படி இருந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ வேறு மாதிரி பசங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஒரு ஒயின் ஷாப்பில் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. அப்புறம் வரப்போகிறவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போகிற வர இடத்துல எல்லாருமே அந்த ஒரு இடத்துலையுமே நல்ல சாப்பாடு போட்டுட்டு பசங்க வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லபடியாக ட்ரிப் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம குஜராத்தில் தான் இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அடுத்த ஒரு விலாகில் சந்திக்கலாம். இந்த அடுத்தடுத்த நாள் விலாக் என்னால் போட முடியல, ப்ளஸ் ட்ராவலு டயர்டு இருக்கிறனால என்னால் போட முடியல. இப்போ தான் மொத்தமாக உட்காந்து எடிட் பண்ணி அப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஒரு விலாகில் சந்திக்கலாம். பை கைஸ்.